Good morning students, welcome to online class. So today we will learn about the Unit 1 light. So light இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோர்ஸ் ஆஃப் லைட், ஸோ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட், ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ ஆர்டிஃபிஷியல்னால் செயற்கை ஒளியில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அப்புறம் பேத் ஆஃப் லைட் ஒளியின் பாதை, அப்புறம் நெக்ஸ்ட்டு பின்ஹோல் கேமரா ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ பின்ஹோல் கேமராவுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு இந்த தேர் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வந்து இன்சிடென்ட் ரே அண்டு ரெஃப்ளெக்டட் ரே, டேர்ம்ஸ் யூஸ் இன் த ரிஃப்ளெக்ஷன் லைட்டு. ஸோ அதோட அப்புறம் ஆக்டிவிட்டீஸில் பெரிஸ்கோப் எப்படி அது எந்த இதில் மெத்தடில் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ், ஸோ என்ன டைப்ஸ் அதில் இருக்கும் அப்படின்றது. அதில் அப்புறம் பீம் லைட்டு, பேரலல் ரேஸ், கன்வர்ஜென்ட் ரேஸ், டைவர்ஜென்ட் ரேஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த இணைக்கற்றை, குவிக்கற்றை, விரிக்கற்றை அப்படிங்கிற ஒரு 3 விதமான. ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியின் வேகம். இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒளியின் வேகம், அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், அதில் அது ஒளியின் வேகத்தில் ஒரு டார்க் ரூமில் லைட் அடித்த உடனே என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ரூமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளிச்சமாயிடும் இல்லையா. ஒரு வெணுகத்தையோ இல்லை லைட்டோ இல்லை டார்ச் அடிச்சோன்னு வந்துடும் அப்படிங்கிறத தான் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். டேக் ஏ பீஸ் ஆஃப் clear glass, a paper and a metal sheet. Shine a light from one side of each object with see the light penetrate on the other side. Readily we can see light enters and comes out of the other end of color clear glass. Whereas the light is bit dim through a paper, light does not pass through metal sheet. Depending upon permeability, materials can be classified in 3 categories. ஸோ இப்போ அந்த ஒளியுடனான பொருட்களின் தொடர்பு எப்படிங்கிறது தான் இது. தெளிவான ஒரு கண்ணாடி துண்டில் ஒரு காய் தான், அதோட ஒரு உலோகத்தாள்னால் ஒரு தகடுன்னே வச்சுக்கலாம். அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பொருள் மேலே ஒளியை நம்ம செலுத்தும் போது ஒளியானது எந்த பொருள் வழியாக போகிறது அது நமக்கு நல்லாவே தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அந்த கண்ணாடி ஷீட் வழியாக வேகமாக போயிடும். ஆனால் மெட்டல் ஷீட்டில் அந்த மாதிரி போகாது, ஏன்னா அது ஒளியை வெளியே கடத்தாது, ஃபில்டர் பண்ணாது இல்லையா. அடுத்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அப்புறம் இன்னொன்று டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் அப்படின்னு. டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்னால் ஒளி ஊடுருவும் பொருட்கள். மெட்டீரியல்ஸ் தட் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ கம்ப்ளீட்லி ஆர் நோன் அஸ் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஒளியை முழுவதும் தன் வழியை அனுமதிக்கக்கூடிய பொருள் ஒளி ஊடுருவும் பொருள்னு அழைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஐ கிளாஸஸ், கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸ், கிளியர் வாட்டர், ஃபேஸ் கிளாஸஸ் யூஸ் இன் த பஸ்ஸஸ். அதாவது கண்ணாடி, தூய கண்ணாடி குவளை, தூய நீர், பேருந்தின் முகப்பு கண்ணாடி. பேருந்துக்கு பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா கிளாஸு, டிரைவர் கிளாஸுக்கு முன்னாடி. அது டிரான்ஸ்லண்ட் மெட்டீரியல். ஆப்ஜெக்ட் தட் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ பார்ஷியலி ஆர் கால்டு டிரான்ஸ்லண்ட் மெட்டீரியல். அதாவது ஒளியை பகுதியாக தன் வழியை செல்ல அனுமதிக்கக்கூடிய பொருள் பகுதி ஊடுருவும் பொருள் அப்படின்னு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா example, we cannot see the image of someone who stand behind a rough window glass because it allows only a part of light from the person. ஸோ இது வந்து சொரசொரப்பான கண்ணாடி. பெரும்பாலும் நம்ம அந்த ஜன்னல் கண்ணாடி பாத்ரூமில் எல்லாம் வச்சுருப்போம். அதாவது வெளியில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கிறது தெரியும், ஆனால் கிளியர் கட்டாக நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுதான் சொரசொரப்பான கண்ணாடி பின்புறம். இதை வைக்கும்போது நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு பிம்பத்தை மட்டும் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா சொரசொரப்பான கண்ணாடி வழியாக ஒளி அந்த பகுதியை அடையாது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஷேடோஸ், நிழல்கள். அப்போ இன்னொன்று இருக்கேன் ஒபாக்யூ மெட்டீரியல், ஒளி ஊடுருவா பொருள். மெட்டீரியல்ஸ் தட் ஆர் நாட் ஏபிள் டு அலோவ் டு பாஸ் த்ரூ ஆர் கால்டு ஒபாக்யூ மெட்டீரியல். எக்ஸாம்பிள் வால் திக் கார்ட்போர்ட், ஸ்டோன் எக்ஸெட்ரா. அதாவது ஒளி ஊடுருவா பொருள், ஒளியை தன் வழியை முழுவதுமாக அனுமதிக்காத பொருட்கள் ஒளி ஊடுருவா பொருள் எனப்படும். கட்டட சுவர், கெட்டியான் அட்டை, கல் போன்றவை ஒளி ஊடுருவா பொருளுக்கு எடுத்துக்காட்டு. கார்ட்போர்டு ஷீட் அட்டைன்றோம்ல அந்த பாக்ஸஸ், அதெல்லாம் அது லைட்டாக
பாஸ் பண்ண விடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஷேடோ. ஷேடோனா நிழல். How are shadows formed? As we saw earlier, light is obstructed by certain materials. Light travels in a straight line. Hence, it cannot go around such objects. This is why we see shadow. Shadow is always against opposite side of light source. It is caused by opaque object that stop light from propagating. நிழல் எவ்வாறு உருவாகுது அப்படின்னா, ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியை செலுத்த அனுமதிக்கிறது என்று நம்ம பார்த்துருக்கோம். ஒளியானது நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கும். அது தன் பாதையில் உள்ள பொருளை சுற்றி வளைந்து செல்லாது. அதனால் அது நிழல் வந்து ஒரே பக்கத்தில் உருவாகும். ஸோ அப்போ நிழல் உருவாகுது. நிழல் எப்போது ஒளி மூலத்துக்கு எதிர் திசையில் தான் உருவாகும். ஒளிபுகா பொருட்கள் தன் மீது விழும் ஒளியை மேலும் பரவாமல் தடுத்து விடுவதால் நிழல்கள் உருவாகின்றன. கீழே தரையிடப்படும்போது அதுக்கு மேலே ஊடுருவதனால நமக்கு என்னது அந்த இது ஷேடோ விழுகுது. பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ, நிழலின் பகுதிகள். When all opaque object is placed in the path of light from a point source, a uniform dark shadow will appear on the screen. This is shadow is called an umbra. When an opaque object placed in the path of light coming from a broad source of light, a small umbra will appear on the screen and an illuminated shadow area appear around umbra. ஒரு புள்ளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியின் பாதையில் ஒளி பரப்பு பொருளை வைக்கும்போது ஒரே சீரான கருமையான நிழல் மட்டும் திரையில் தோன்றும். ஸோ ஒரு லைட் போட்டு நம்ம கையை வச்சோம்னா அது மறைச்சிக்கிட்டு நம்ம கை விரலை நீட்டினா விரல் அந்த பக்கம் தெரியும் இல்லையா. ஒளி உருவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, லைட் போட்டு அதில் கை காலை அசைச்சு உருவங்கள் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வர வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரே சீரான கருமையான மட்டும் திரையில் தோன்றும். இது கருநிழல். அதுக்கு பேர் அம்ப்ரான்னு சொல்லக்கூடிய கருநிழல். ஒரு அகன்ற ஒளி மூலத்தில் ஒரு ஒளியின் பாதையில் ஒரு ஒளியொரு பொருளை வைக்கும்போது சிறிய கருநிழல் தோன்றும். கருநிலை சுற்றிலும் ஓரளவு ஒளியிட்டப்பட்ட நிழல் பகுதி தோன்றுகிறது. இதுவே புறநிழல் எனப்படும். இது பேர் புறநிழல் பேர். திஸ் illuminated shadow area is called penumbra. The penumbra always surrounds in the umbra. The umbra is the darkened part of a shadow. In this part, light rays and completely prevented by the opaque object. The light shade of shadow is the penumbra. இது வந்து பெனும்பிரான புறநிழல் பேர். புறநிழல் பகுதி கருநிழலுக்கு அருகில் கருமையாகவும் வெளிப்பகுதியை நோக்கி செல்ல செல்ல பொலிவாகவும் அமையும். அடுத்து மேலே போக என்ன செய்யுது, அது லைட் ஆகிடும். அந்த விளக்கை சுற்றி தான் இருட்டாக இருக்கும். இப்போ நம்ம அகல் விளக்கோ மெழுகுதிரி வைக்கிறோமப்பா, ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே கருப்பாக இருக்கும் கரெக்டாக அந்த அடி பாட்டமில். அப்புறம் போக பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிச்சம் தெரியும். இதை தான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். கண்ணதாசன் வந்து ஒரு இதில் வரியில் எழுதும்போது சொல்லார், விளக்கு இருக்கும் மனமனைத்தும் வெளிச்சம் இருக்கும் என்றாலும் அந்த விளக்கின் கீழ் இருட்டு வீடு கட்டி வாழ்ந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த வெளிச்சத்தை எப்படி போக்குறது? பக்கத்தில் இன்னொரு விளக்கு கொண்டே வச்சோம்னா என்ன ஆகும், இதோட வெளிச்சம் அதுக்கு போகும், அதோட வெளிச்சம் இதுக்கு போகும். அப்போ எல்லா பக்கமும் என்ன ஆகும், வெளிச்சம் ஆகிடும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ, நிழலின் பண்புகள் என்னென்ன, நிழலோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, all objects do not from shadow, only opaque object from shadow. எல்லா பொருள்களும் நிழலை உருவாக்குதில்லை, ஒளி ஊடுருவா பொருள் மட்டுமே நிழலை உருவாக்குது. Shadows will be formed in the opposite side of light source. நிழல் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் இருக்கும். It cannot be determined the characteristics of an object by its shadow. ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது. The shadow will be always darker whatever may be the color of light rays. பொருளின் நிறம் எதுவாக இருந்தாலும் அப்பொருள் நிழல் எப்போதும் கருமையாக இருக்கும். என்ன கலராக இருந்தாலும் அது எப்படி இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். Light source, opaque object or shadow all are in a straight line. ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் அமையும். The size of the shadow upon the distance between light source and object and the distance between object and the screen. ஒரு பொருளின் நிழலின் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு, பொருள் மற்றும் திரைக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்துள்ளது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளவு பக்கத்தில் இருக்குன்னு தகுந்த மாதிரி என்ன செய்யும், அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு படம் இருக்குது.
இதில் பார்த்திங்கன்னா சில இது தெரியும் நமக்கு. ஒரு லைட்டு, ஒரு பல்பு பக்கத்தில் ஒரு சின்ன கார்ட்போர்டு வச்சு ஒரு ஹோல், அதில் அந்த ஹோல்லேருந்து இன்னொரு பக்கம் ஷேடோ விழுகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா இது செய்யும். அந்த இதில் எவ்வளோ வெளிச்சம் போகுது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்க முடியும் இந்த ஆக்டிவிட்டியில். இப்போ இடையில அடுத்து கீழே உள்ளதில் பார்த்திங்கன்னா லைட்டட் பல்பு, பென்சில். இப்போ பென்சில் வைக்கும்போது என்ன செய்யும், அந்த பென்சிலோட ஷேடோ வந்து ஏற்ற உள்ள ஸ்க்ரீன்லேயும் தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் அப்படின்னா கிரகணங்கள் அப்படின்னு பேர். ஆல் எக்லிப்ஸ் இஸ் an incident when any astronomical object is partly or fully obscured due to the placement of another astronomical object in the presence of light. The solar and lunar eclipse are occurring that are due to the property of light known as the rectilinear propagation of light. கிரகணங்கள் அப்படிங்கிறது ஒளியின் முன்னிலையில் ஏதேனும் ஒரு வானியல் பொருள் பகுதியாகவோ முழுவதுமாக மற்றொரு வானியல் பொருளால் மறைக்கப்படும் போது தோன்றப்பது கிரகணம் பேர். இவ்வாறு ஒளியின் நேர்கோட்டு பன்மை காரணமாக சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நடைபெறுகிறது. நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு. இப்போ சோலார் எக்லிப்ஸ், சோலார்னா சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் எப்படி நடக்குது? சோலார் எக்லிப்ஸ் occurs when the moon arrives between the sun and the earth. The shade of the moon appears on the earth at A is shown in picture. Can those who are at the region A are unable to see the sun instantly. There is solar eclipse, but those who are not who are at the region B and C are able to see the sun partially. சூரிய கிரகணம் எப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் சுற்றி வரும்போது சூரிய கிரகணம் நடக்குது. சூரிய கிரகணத்தின் போது சந்திரனின் நிழலானது பூமியின் மேல் விழுது. இதனால் பூமியில் ஏ என்ற பகுதி இருப்பவர்கள் சூரியனை காண முடியாது. எனவே சூரிய கிரகணம் என அழைக்கப்படுது. அதே போல் பூமியின் பி மற்றும் சி பகுதியில் இருப்பவர்களால் சூரியனை ஒரு பார்ட்ஸாக மட்டும் பார்க்க முடியும். இந்த படத்தில் இருக்குது பாருங்கள். இதை நம்மளே சொல்லுவாங்க, இங்கே இந்தியாவில் பார்க்க முடியாது, ஆஸ்திரேலியாவில் கனடாவில் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து மறைக்கிற சகுதி வந்து ஒரு பக்கம் மறைச்சிடும், ஆனால் இன்னொரு பக்கம் சந்திரனோட இன்னொரு பக்கம் சூரியனை பார்த்துருக்கும் இல்லையா. நம்ம மறைத்தப்பட்ட பகுதி தான் பார்க்குறோம், ஆனால் வெளிச்சமான பகுதி இன்னொரு பக்கம் வேறு ஏரியாவில் தெரியும். அப்புறம் அந்த ட்ரிக்ஸு, வெளிச்சத்தில் எப்படி வந்து ட்ரிக்ஸ் இதெல்லாம் காமிக்கலாம், இந்த அனிமல்ஸ் மாதிரி இதெல்லாம் சில பேர் செஞ்சு காமிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து லூனார் எக்லிப்ஸ். இது வந்து சந்திர கிரகணம். முதல்ல சூரிய கிரகணம், இது சந்திர கிரகணம். லூனார் எக்லிப்ஸ் occurs in the earth comes between the sun and the moon. The earth prevents light come from the sun and makes shadow on the moon. This is lunar eclipse. இது என்ன, சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில் பூமி இருக்கும்போது சந்திரகிரகணம் நடக்குது. இப்போ முதல்ல சந்திரகிரகணம் எப்போ நடக்குது? சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம். இப்போ சந்திரகிரகணம் சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில் பூமி வரும்போது ஒளி என்ன செய்யுது, அங்கே போகாமல் தடுக்குது. ஏன்னா புவி நிழலானது சந்திரன் மேல் விழுது. இதனால் புவியில் இருப்புக்கு சந்திரனை முழுவதுமாக பகுதியாக காண இயலாது. இதுவே சந்திர கிரகணம். அப்போ சூரிய கிரகணத்தை போய் நம்ம சந்திரனை பார்க்க முடியாது, சந்திர கிரகணத்தை போய் என்ன செய்ய முடியாது, நம்ம சந்திரனை பார்க்க முடியாது. ஏன்னா பூமி நிழல் தான் அங்கே விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னன்றதை பற்றி ஒரு சின்ன இமேஜ். இப்போ நம்ம கண்ணாடியில் நிற்போம், நிற்கும்போது நம்ம வந்து லெஃப்ட் ரைட் வந்து அங்கே மாறி ஆப்போசிட் சைடாக தெரியும். ஸோ அதை விளக்குற மாதிரியான சில படங்கள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் சில லைட் சோர்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் லைட்ஸை பற்றியான ஒரு படங்கள் தான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்னா என்னென்ன, ஸோ ரெக்டாங்குலர் ப்ராபகேஷன் இப்போ இது வரைக்கும் நடத்தணும் இல்லையா, அதோட ஒரு ஃபுல் டெமோ தான் இதில் இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு இதில் புக்ஸ் இருந்தால் பார்க்கலாம், அந்த புக்ஸ் நான் எப்படி பார்த்துங்க, இல்லைனா இதை நான் சென்ட் பண்ணி விட்றேன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரியல் அண்டு விர்ச்சுவல் இமேஜஸ். ரியல் அண்டு விர்ச்சுவல் இமேஜஸ் அதாவது எப்படின்னா செயல் மெய் மற்றும் மாய பிம்பம். There have been images being formed in a pinhole camera and a mirror. Can we see that different in both of the images? Firstly, the image of the pinhole camera was formed on the screen, while the image made by the mirror is not obtained on the screen.
The images that are obtained on a screen are called a real image, and that which cannot be obtained on a screen, virtual image. Also notice that the image on pinhole camera was upside down while the mirror image was upright. அதாவது ஊசித்துளை கேமரா, அதாவது பின்கோல்ன்றது ஊசித்துளை கேமராவில் ஆடினா நம்ம கிளாஸு தோன்றும் பிம்பங்களை பார்த்தோம். இவ்விரண்டில் தோன்றிய பிம்பங்களுக்கு இடையான வேறுபாடு, இது ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல ஊசித்துளை கேமராவில் பொருள் பிம்பம் திரையில் விழுது, ஆனால் ஆடியில் உருவா பிம்பம் திரையில் விழுகாது. ஏன்னா நேரடியாகவே அது காமிச்சிடும். திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் மெய்பிம்பம் எனவும், திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் மாயப்பிம்பம் என கூறப்படுகிறது, அதாவது விர்ச்சுவல் இமேஜின். மேலும் ஊசித்துளை கேமராவில் பெறப்படும் பிம்பம் தலைகீழானது, ஆடியில் பெறப்படும் பிம்பம் நேரானது. ஆடினா கண்ணாடியில் நம்ம நேரம்னா நேரம் தெரியும், ஆனால் பின்னோல் கேமராவில் எப்படி இருக்கும், நமக்கு தலைகீழாக தான். அதான் கேமரா டெக்னாலஜி அப்படி தான், தலைகீழாக தான் நமக்கு அங்கே என்ன செய்யும், தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் இன் ஏ பிளேன் மிரர். சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பத்தோட பண்புகள். இமேஜ் ஃபார்ம் இன் ஏ பிளேன் மிரர் இஸ் அப்ரைட், இமேஜ் ஃபார்ம் இன் ஏ பிளேன் மிரர் இஸ் விர்ச்சுவல். அதாவது சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் நேராக இருக்கும், சமதள ஆடியில் தோன்ற பிம்பம் மெய் பிம்பம் ஆகும். த இமேஜ் ஆஃப் த சேம் சைஸ் as த ஆப்ஜெக்ட், த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃப்ரம் த பிளேன் மிரர் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர். சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவு பிம்பமும் தோன்றும் தொலைவும் சமமாக இருக்கும். இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் இடம் வலமாக மாறும். இப்போ நம்ம ரைட் சைடு நிற்கணும்னா நமக்கு கண்ணாடியில் லெஃப்ட் சைடாக நமக்கு தெரியும், அது மட்டும்தான் இருக்கும், மற்றபடி நமக்கு கிளியராக பார்க்க முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நிறங்கள், கலர்ஸ். கலர் ஆஃப் சன்லைட். Light is a form of energy from the form of a wave of the stimulates the retina of our eyes. Visible light is a spectrum of a number of waves with a different wavelength range from 400 nm nanometer to 700 nanometer. ஒரு நானோமீட்டர் 10 to the -9 meter. Each wave has a definite wavelength represented in the particular color. The band of visible light is VGR. இந்த கலரில் ஒளி என்பது ஆற்றல் வருவது நமக்கு தெரியும். அல்ல விழித்திரை தூண்டி பார்வையை ஏற்படுது. கண்ணூர் ஒளி என்பது பல்வேறு நிறங்களை கொண்டது. ஒவ்வொரு நிறமும் குறிப்பிட்ட ஒரு அலைநீளம் மதிப்பு கொண்டுள்ளது. நம்மளால் பார்க்கக்கூடிய அலை நெடுக்கொண்டு 400 700 நானோமீட்டர் வரை தான் மதிப்புடையது. ஒரு நானோமீட்டரோட அளவு 10⁻⁹ அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணூர் ஒளியின் பட்டை விப்ஜிஆர் எனப்படுது. அதான் நமக்கு விப்ஜிஆர்னு சொல்லக்கூடிய இந்த 7 நிறங்களும் இல்லையா, வயலட், ஐ வந்து இண்டிகோ, பி ப்ளூ, ஜி க்ரீன், ஒய் எல்லோ, ஓ ஆரஞ்சு, ஆர் ரெட்டு, இதான் நம்ம என்ன செய்வோம் விப்ஜிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு நிறம் இது. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா வயலட் கலருக்கு ஷார்ட்டர் வேவ்லென்த், அந்த ரெட் கலர் லாங்கர் வேவ்லென்த். வயலட் வந்து சிறிய அலைநீளம் கொண்டது, ஆனால் ரெட்டு வந்து லாங் அலைநீளம். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ரெட்டாக தான் தெரியும். ஆனால் வயலட்டோ மற்ற கலர் கூட எப்படி இருக்கும், நமக்கு தூரத்தில் வந்து பார்க்கும்போது டிஸ்டன்ஸாக இருக்கும், வித்தியாசமாக தெரியும். பக்கத்தில் போகும் தான் அவருடைய கலரை நம்மளால் என்ன செய்ய முடியும், முழுமையாக பார்க்க முடியும். அதனால தான் ரெட்டை வந்து யூனிவர்சல் கலர்னு சொல்லிட்டு சிக்னல் இல்லை ரெட்டை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ரயில்வே இதுலேயோ இல்லை விமானம் இதுலேயோ எல்லாத்துலையும் மட்டும்னா ரெட்டு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா எவ்வளோ தூரத்தில் பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். ஆனால் மற்ற கலர் பார்த்திங்கன்னா மஞ்சளாவோ ஊதாவோ பச்சையாகவே தெரியும். அதே நேரம் இந்த ரயில்வே கலர்னு பார்த்துருப்பீங்க சிக்னலில் க்ரீன், அது ஆக்சுவலாக க்ரீனாக இருக்காது, ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்கும். ஏன்னா தூரத்தில் வந்து பார்க்கும்போது அந்த க்ரீனோட அளவு மாறி வேறு கலராக தோணும். அதனால அது ஒரு அதோட ப்ளூ கலர் மாதிரி சேர்த்து அதை ப்ளூ கலராக, அதாவது க்ரீனை அப்படி மாற்றிருப்பாங்க. அப்போ நமக்கு என்னது அது க்ரீனாகவே தெரியும். அடுத்து ஒய் இஸ் த வேர்ல்டு ஆம்புலன்ஸ் ரிட்டன். வேர்ல்டு ஆம்புலன்ஸ் ரிட்டன் பேக்வர்ட் இந்த ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள். ஏன் ஆம்புலன்ஸில் வந்து தலைகீழாக, அதாவது இடம் பலமாக எழுதியிருப்பாங்க தலைகீழாக எழுதுகிற மாதிரி ரைட்லேருந்து. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் டியூ டு த lateral inversion, the phenomenon due to which the left side of an object appears to be right side of the object in this image in a reflecting medium. So the driver see that word the right way around in the rear view mirror. பொதுவாக வந்து நம்ம கண்ணாடி நிற்கும்போது நம்ம இடம் வலமாக தான் தெரியும் இல்லையா, அதனால் இங்கிட்டிருந்து எழுதணும்னா நேராக தெரியும். அதுக்காக தான் ஆம்புலன்ஸ்ன்றது என்ன செய்வாங்க, ரைட்லேருந்து பேக் சைடில் எழுதிட்டு வர மாதிரி எழுதும். அதை வச்சு என்ன செய்யலாம், முன்னாடி உள்ள பஸ்ஸுலையோ கார்களையோ உள்ள கண்ணாடியில் தெளிவாக அது தெரியும். அதுக்காக தான் அதை அப்படி வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் ப்ரிசம். ப்ரிசம் அப்படின்னா முப்பட்டகம் அப்படின்னு பேர். முப்பட்டகம்னா என்ன? த ப்ரிசம் இஸ் an object made up of a transparent material like glass or plastic, then has at least two flat surface from an acute angle less than 90 degree.
அதாவது முப்பட்டம் என்பது 2 சமதளப்பரப்புடைய குறுங்கோணம் கொண்ட முழுவதும் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்காலான ஒரு பொருள். படத்தில் காட்டுற மாதிரி ஒரு வெள்ளொலியை உள்ளே விட்டோம்னா என்ன செய்யும், அது வெளியில் வரும்போது ஒரு 7 நிறமாக பிரிஞ்சு வரும். அது பேர் நிறப்பிரிகைன்னு பேர். அதான் என்ன சொல்லுவாங்க, நிறப்பிரிகை. when the light is passed through the prism as shown in the figure, the colors of shadow rainbow emerge from the prism. அந்த ரெயின்போ மாதிரியான 7 வண்ணங்கள் அது வந்து வெளியில் வரும். இதுதான் பிரிசம் அப்படின்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து இமேஜஸ் அப்படின்னு பின்ஹோல் கேமரா அண்டு பிளேன் மிரர் கேமரா, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பின்ஹோல் கேமராவுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா ஊசித்துளை கேமராவுக்கும் இதுக்கும் ஒன்று ரியல் இமேஜ், இன்னொன்று ரியல் இமேஜ் இஸ் விர்ச்சுவல். ஒன்று வந்து ஈக்குவலாக இருக்கும், இன்னொன்று அன்ஈக்குவலாக இருக்கும். இந்த இமேஜ் இன்வெர்டர் தலைகீழாக இருக்கும், ஒன்று எரெக்ட் இருக்கும். அதாவது மெய் பிம்பம், இங்கிட்டு மாய பிம்பம். இங்கே பிம்பத்தின் அளவு ஒப்பிடும்போது மாறும். ஊசித்துளையில் பிம்பம் மற்றும் பொருள் அளவு சமமாக இருக்கும். இது வந்து சமதளாடி பிளேன் மிரரு. அப்புறம் இன்வெர்டர்னால் தலைகீழாக இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்கும், நேரான பிம்பமாக இருக்கும். இதுதான் இதோடைய வித்தியாசம். லாஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்குறது என்ன அப்படின்னா நியூட்டன் டிஸ்க்கு. நியூட்டன் டிஸ்க் அப்படின்ற நியூட்டனோட வட்டு, நியூட்டன் வட்டு அப்படின்னு பேர். அதான் நியூட்டன் வட்டு. நியூட்டன் just study a process of mixing different colors to make white color by setting an arrangement as shown bigger below. Newton disk is a cardboard disk with 7 equal sectors colored red, yellow, orange, green, blue, indigo and violet. When the disk stands quickly, the retina receives a sensation of the spectrum simultaneously and the disk appears white. Using the disk, one can explain that white is a combination of WebGR. அதாவது அறிவியல் அறிஞர் நியூட்டன் பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கலாம். அது ஒரு வெள்ளையிலேருந்து பல நிறங்கள் இல்லை, பல நிறங்கள்லேருந்து வெள்ளையை உருவாக்கலாம்ன்றதை கண்டுபிடிச்சார். இந்த அமைப்பு நியூட்டன் வட்டு. ஒரு வட்ட வடிவட்டில் 7 சமவட்ட கோணமாக பிரித்து ஒவ்வொரு பின்னும் சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம், கரண்டிலாம் ஊதா வண்ணங்களை அடிச்சிருப்பாங்க. நியூட்டன் வட்டுனா அதை மையம் வெளியே செல்லும் கட்சியினை பொறுத்து வேகமாக சுற்றும்போது நம் கண்ணில் ரெட்டினா வெண்மை நிறத்தை காமிக்கும், உணர்த்தும். நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் 7 வண்ணங்களை உள்ளடக்கியது. அப்போ அந்த 7 ரவுண்டு அடிச்சுட்டு சுற்றும்போது நமக்கு எப்படி தெரியும், ஒயிட் கலராக தெரியும். அதன் மூலமாக அந்த 7 நிறங்கள் நமக்கு வெண்மையை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடைசியாக நிறங்களின் தொகுப்பு. சிந்தசிஸ் ஆஃப் கலர். சிந்தசிஸ் ஆஃப் கலர் இஸ் மெத்தட் ஆஃப் creating color by mixing various proportion of 2 or 3 distinct colors of light. These distinct colors of red, green and blue called as primary color. அதாவது முதன்மை நிறங்கள் சொல்லக்கூடிய நீலம், பச்சை, ஊதா, இதை தான் பிரின்சிபலாக சொல்லுவாங்க. அதாவது முதன்மை நிறங்கள்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 2 primary colors create a secondary color. Magenta, cyan and yellow are called secondary color. Equal proportion of all 3 primary color create white. ஸோ இது என்னது, ரெட்டு. அது கீழே என்னென்ன கலரை உருவாக்க முடியுங்கிறாங்க. ரெட்டு ப்ளூ சேர்த்தோம்னா மேக்னட்டா, ப்ளூ க்ரீனை சேர்த்தா சயான்ற ஒரு கலரு, க்ரீனு ரெட்டையும் சேர்த்தோம்னா எல்லோ. அதாவது சயான்றது ஒரு கலரு, மேக்னட்டான மெஜந்தா கலர்னு சொல்லுவாங்க. பச்சையும் சிவப்பு சேர்த்தா மஞ்சள் நிறம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே என்னது, ஒரே மாதிரி ஈக்குவலாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கலர் அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ.